நனவாக்கின்ற வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற வெள்ளிமலை இந்து வித்யாபீடத்துடைய ஏகதம் தாக்குமிலே சுவாமி சைதன்யமானுடைய பாதங்களுக்கும் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி விபாகிலே 19 வருடம் சங்க வேலைகளை மூலை முடுக்குகளெல்லாம் சென்று தேசபக்தியை உருவாக்கி நமக்கெல்லாம் இன்று சிறந்த ஒரு சொற்பொழி ஆட்சி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியவர் பிஎம்ஆர் என்று செல்லம்மா அழைக்கப்பட்ட பிஆர் ரவிக்குமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆன்மீக பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வெளிவெளி இந்து வித்யாபீடத்துடைய அனைத்து பொறுப்பாளருக்கும் ஆசிரியர்களின் அடியினுடைய அன்புடன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஹிந்து தர்ம வித்யாபீடம் வெள்ளிமலை 35வது வித்யாதீப பட்டமளிப்பு விழா 44வது சமைப்பு மாணவர் மாநாடு மற்றும் முதல் வித்யாபூஷன் பட்டமளிப்பு விழாவிலே கிழக்கு மாவட்ட சார்பாக பரிசு பெறுவருடைய விவரத்தை இங்கே அறிவிக்கிறே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே மலையிலே அரும்பு பிரிவில் முதல் பரிசு பெறுபவர் செல்வி ரா பே சாய்மா ஸ்ரீ ஆலங்கோட்டை. பரிசு பெறுபவர்கள் அறிவித்தவுடனே தங்களை எழுந்து அறிமுகம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆசிரியர் திருமதி ஜாஸ்மின் ஸ்ரீதரன் ஆலங்கோட்டை. இரண்டாவது பரிசு செல்வன் லீ ருத்ரதேவ் கீழ மரவன் குடியிருப்பு. மூன்றாவது பரிசு செல்வி சாரே அனன்யா கீழ மரவன் குடியிருப்பு. மலரிலே அந்த பிரிவில் மலர் பிரிவில் முதல் பரிசு பெறுபவர் செல்வி சே நிமிஷா ஆலங்கோட்டை. ஆசிரியர் திருமதி சி பிலகவதி ஆலங்கோட்டை. இரண்டாம் பரிசு செல்வன் கே எம் சரண்ஜித் அளத்தன்கரை. ஆசிரியர் திருமதி சரஸ்வதி அளத்தன்கரை. மூன்றாம் பரிசு பெறுபவர் செல்வன் ராஜே நிகில் ஆலங்கோட்டை. ஆசிரியர் திருமதி சி பிலகவதி ஆலங்கோட்டை. தொடக்க நிலையில் 6ஆம் வகுப்பில் பரிசு பெறுபவர் செல்வி வை பே வர்ஷினி ஈசந்தன். ஆசிரியர் திருமதி ஜே ஜெகதிகா ஈசந்தன். 7ஆம் வகுப்பு செல்வன் சே ஆ ஸ்ரீராம் பள்ளிவிளை. 8ஆம் வகுப்பு செல்வி ரா ரெனிஷா நங்கூரான் பிளாவிளை. ஆசிரியர் திருமதி ஏ அம்பிகா நங்கூரான் பிளாவிளை. 9ஆம் வகுப்பு செல்வி மு வினிஷா கீழமரவன் குடியிருப்பு. 10ஆம் வகுப்பு செல்வி பா ரேவதி ரோஸ்மியாபுரம். ஆசிரியர் திருமதி ஜே பத்ரகனி ரோஸ்மியாபுரம். 11ஆம் வகுப்பு செல்வி சு செல்வ ஜனனி ரோஸ்மியாபுரம். ஆசிரியர் திருமதி கா லலிதா ரோஸ்மியாபுரம். 12ஆம் வகுப்பு செல்வி வை நிவேதா தீரிவிளை. இளநிலை 6, 7, 8 வகுப்புக்கான பரிசு பெறுவர் செல்வன் இ ஹரிஹரன் மேல கிருஷ்ணன்புதூர். ஆசிரியர் திருமதி மு சுஜா மேல கிருஷ்ணன்புதூர். 11, 12ஆம் வகுப்புக்கான பரிசினை பெறுபவர் செல்வி ஆ ஆஷ்கினி திக்கான் விளை. ஆசிரியர் திருமதி என் சுஜிதா திக்கான் விளை. கல்லூரி பிரிவில் செல்வி கு ஆனந்தி மேல ஆசாரி பள்ளம். ஆசிரியர் திருமதி பி சுலோச்சனா மேல ஆசாரி பள்ளம். வளர்ந்த நிலையில 6, 7, 8 வகுப்புக்கான அந்த பரிசை பெறுபவர் செல்வி என் ஏ சாய்மாலா தெக்குரிச். ஆசிரியர் திருமதி கவிதா தெக்குரிச். 9, 10க்கான பிரிவில் செல்வன் வி கே அபிநவ் தேவ் சர்க்குண வீதி. கல்லூரியில் திருமதி ஆர் ஜெயந்தி மேல தர்மபுரம். ஆசிரியர் திருமதி பி செல்வநாயகி மேல தர்மபுரம்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் உயர்நிலையில முதல் பரிசு பெறுபவர் திருமதி சுஜி ரமேஷ் மந்தி விளை. ஆசிரியர் வித்யாஜோதி கவிதா மந்தி விளை. இரண்டாம் பரிசு செல்வி டி விஜயா மந்தி விளை. ஆசிரியர் வித்யாஜோதி கவிதா மந்தி விளை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதுநிலையில் முதல் பரிசு பெறுபவர் செல்வி டி லிஜின்சா ஆனந்த நகர். ஆசிரியர் வித்யாஜோதி மு ருகு ஆனந்த நகர். இரண்டாவது பரிசு திருமதி ஆர் சந்தியா பரப்பற்று. ஆசிரியர் வித்யாஜோதி ரம்யா பரப்பற்று. கிழக்கு மாவட்ட முதல் பரிசு பெறுவர் திருமதி டி கிருஷ்ணகுமாரி ஐயப்ப நகர். ஆசிரியர் திரு செந்தில்ராஜன் ஐயப்ப நகர். வித்யாபூஷன் பட்ட மேற்படிப்பில் முதல் பரிசு பெறுபவர் வித்யாஜோதி ரெஜிதா அதிபன்ராஜ் பெருங்குளத்தின் கரை. ஊக்க பரிசு பெறுபவர் வித்யாஜோதி ஜெனிசா நாகராஜன் பரையம் விளை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரியோருக்கான புதுநிலை தேர்வில் முதல் பரிசு பெறுபவர் திருமதி தா ராஜேஸ்வரி திருஞானபுரம். இரண்டாம் பரிசு பெறுபவர் திருமதி எம் ரமாமணி பெருவிளை.